நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். டெல்லியின் தெற்கு பகுதியில் வசந்த்கஞ்ச் என்ற இடத்தில் ரங்புரி பகாடி என்ற குடிசை பகுதி அமைந்துள்ளது. வனத்துறைக்கு சொந்தமான இந்த இடத்திலிருந்த சுமார் 1000 குடிசைகளை டெல்லி நிர்வாகம் இரவோடு இரவாக புல்டோசரை வைத்து இடித்து தரைமட்டமாக்கியது. இது குறித்து சிறப்பு செய்தி தொகுப்பினை பார்க்கலாம். டெல்லியின் தெற்கு பகுதியில் வசந்த்குஞ்ச் என்ற இடத்தில் ரங்புரி பகாடி என்ற இடம் இருக்கிறது. வனத்துறைக்கு சொந்தமான இந்த இடத்தில் 900 குடிசை வீடுகள் அமைந்திருக்கின்றன. இந்த 900 குடிசை வீடுகளையும் டெல்லி மாநகராட்சி நிர்வாகம் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவோடு இரவாக புல்டோசரை கொண்டு தரைமட்டமாக்கி இருக்கிறது. அண்மையில் ராகுல் காந்தி இந்த இடத்தை பார்வையிட்டார். வீடுகளை இடித்து தள்ளியது பாரதிய ஜனதாவின் திட்டமிட்ட சதி என்றும், வீடுகளை இடிக்க வரும் புல்டோசர்கள் முதலில் தம் மீது ஏற்றி கொன்றுவிட்டு பின்னர் குடிசைகளை அகற்றட்டும் என்றும் ஆவேசமாக கூறினார். ஏழை மக்களின் குடிசைகளை அகற்றுவதற்கு என்ன காரணம் கூறினாலும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார் ராகுல் காந்தி. அதே நேரத்தில் பாஜக தலைவர்கள் யாரும் இதுவரை பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கவில்லை. கழிவு நீருக்கு மத்தியில் சிறு கூடாரங்களை அமைத்து என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ரங்புரி பகாடி சேர்ந்த இளைஞர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்களிடம் நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக நாம் சில கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். உங்க பேர் என்ன? என் பேர் ஜனத்துர் சேன். இங்க என்ன நடந்தது? நாங்கள் இங்கு 10 வருஷமாக வசித்து வருகிறோம். அரசாங்க தரப்பில் வீட்டை இடித்து தரமட்டமாக்குகின்றனர். ஆனால் அதே அரசாங்கமே நாங்கள் இங்கு வசித்து வந்ததற்கான அடையாள அட்டையை அளித்துள்ளது. அரசியல் தலைவர்கள் பலர் இந்த இடத்தை பார்வையிடுவதற்காக வந்த போதிலும் உரிய தீர்வு இன்றி என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்து நிற்கின்றனர் ஏழை அப்பாவி மக்கள். இந்த விவகாரத்தில் வனத்துறையினரின் அனுமதியை பெறாவிட்டாலும் இந்த சம்பவத்தை பல்வேறு கட்சிகள் அரசியலாக்கவே முயற்சிக்கின்றன. ஆனால் பாதிக்கப்படுவதோ அப்பாவி மக்கள். ஸ்டீஃபன், நியூஸ் 7 தமிழ், நியூ டெல்லி.